நடத்தினா இன்னும் அதிகமாகும். நினைத்ததெல்லாம் நடக்கும். அது இங்க வந்து இருக்கிறவங்களே நடத்த வேண்டி இருக்காங்க சொல்றாங்க. விளம்பரம் இல்லாம இருக்கிறது தான் இந்த கோயில. நாங்க சட்டம் இல்லாம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். விளம்பரம் இருக்க கூட சாமிக்கு அதுவா வரும். அது கிளப்பி விட்டுறோம்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் தர்மகட்டாக்கு. அதனால இந்த அளவுக்கு நீங்க வந்து செஞ்சு கொஞ்சம் சின்ன கோயில் தான், கொஞ்சம் பொறுமையா அவங்க போனதுக்கு எண்ணெய் தட்டி எனக்கு அடிபட்டு ஏன்னா அங்கேயே நிலுமான்ட்டு மண்டையில தலையில வீட்டே போட்டு என்ன பண்றது, இன்னைக்கு எல்லாம் வீட்டுக்கே போகல, இங்கே தான். அதனால நல்லா வேண்டுங்க, நல்ல ஒத்துழைப்பு தரும். உங்களுக்கு என்ன சௌகரியமோ எல்லாமே சொல்லலாம். மனசுல இருக்கிற கஷ்டத்தை சொன்னீங்கன்னா அதுக்கு எளிய வழி தாண்டி தெரியும். எளிய வழியில சொல்லுவோம். இங்க இருக்கிற அரச மரத்தை 8 to 9 வந்து வணங்குங்க. தர்ஷனிய விளக்கம் தொட்டு வணங்கலாம். அந்த ஒரு நேரம் தான் அரச மரத்தை தோற நேரம். காலையில 6 to 7 ஞாயிற்றுக்கிழமைலாம் அங்க நிக்க கூடாது. நிழல் நம்ம மேல படக்கூடாதுன்றது ஐதீகம். தனித்த மரமா தான். இது போல கோயில் ஸ்தாபனத்துல இருக்கிறது படுறதுனால ஒண்ணும் தேவை. அதனால இந்த குப்பைகள்லாம் கொஞ்சம் பத்திரமா எடுத்து போடுங்க.